என்ன அதிசயம், பசுமை மாறாத பள்ளிக்குள்ள வந்திருக்கோம் போல. ஆமா சொக்கி, தேவலோகத்துல ஒரே பேச்சு புல. வித்யாபீட பாடசாலைய ஓஹோ ஆஹா ஓஹோன்றாங்க. அப்படி என்ன பண்ணிட்ட? 9 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய சாத்திர மேளா விழாவை கொண்டாட போறாங்களாம். ஓ, அது மட்டுமா, இதழியல் வெளியீடு, கவிதை, கட்டுரை, கதை, ஓவியம்னு குருவும் சிஷ்ய கோடிகளும் எழுதி வெளியீடு செய்வாங்க. அப்ப பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும்ல. ஆமா சொக்கி, இதுதான் ஸ்கூல் சொவினியர் ஸ்கூல்ஸ் மேகசினா வெளியீடு செய்வாங்க புள்ள. மேலும் மேலும் சொல்லு புள்ள. கேளு, நம்ம தேவராஜா இருக்கார்ல தேவலோகத்துல, அவர் 2016 நடந்த உணவு திருவிழாவில கலந்துக்கிட்டு தின்பண்ட கடைகளை எல்லாம் பார்வையிட்டு நல்லா தின்னுபிட்டு இன்னைய வரைக்கும் நம்மள போல உள்ளவங்க கிட்ட எல்லாம் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தால்தான பாத்துக்கோங்க சொக்கி. ரொம்ப அலாதி பிரியமா இருக்கே, மேலும் மேலும் சொல்லு புள்ள. இந்த பள்ளியில ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் அவங்களுடைய கற்பனை திறனை திரட்டி படைப்பாற்றல அப்படியே இதழியல் மூலமா ஓவியம் மூலமா ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள எழுதி தர சொல்லி இருக்காங்க. நம்ம மக்களை எல்லாம் வியப்புலாம் ஆட்ட போறாங்கன்னா பாத்துக்கோங்க சொக்கி. என்ன அருமையான செய்தி புள்ள. அடடா, என் புள்ளிய தேவலோகத்துல இருந்து வித்யாபீடத்துல சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அடியாட்டி எம்புடாச பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே. என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அதுவா, வித்யாபீடத்துல அந்த சாத்திர மேளா விழாவுல டபுள் தமாக்காவா ஓல்டஸ்ட் கோல்ட் ஸ்டூடண்ட்ஸ் வர போறாங்களாம். சூப்பர்ல சொக்கி. ஆமா ஆமா, சூப்பர் தானே. விளையாடின இடத்த, படிச்ச இடத்த, சண்டையிட்ட இடத்த, பரிசு வாங்கின இடத்த, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி நட்பு பாராட்டி, முக்கியமா நமக்கு கற்றுக் கொடுத்த குருவை வணங்கி ஆசி பெறுவது. அப்பப்பா, நினைச்சாலே உள்ளம் கொள்ளை போகுதே. இது வெறும் ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சரை பார்க்கலையே. அடியாத்தி, ஜனவரி 11ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சாத்திர மேளா விழாவை சிறப்பா கொண்டாடி மகிழ போறாங்களாம். இந்த பெரிய மேளாவா சொக்கி. இப்பவே சொக்குதே. சொக்கிடாத சொக்கி, நம்ம மக்களை அழைச்சிட்டு வந்து விழாவுல விளம்பரப்படுத்த சொல்லலாம். அது எப்படி புள்ள? என்ன புள்ள, வித்யாபீட வெப்சைட்ல www.com vidyapidam.ac.in புக் செய்யலாம். நம்ம சார்பாகவும் விளம்பரம் விளம்பரம் எங்கும் காணாத விளம்பரத்தை விளம்பரப்படுத்தி லாபம் பெருக்கலாம். அது எப்படி புள்ள? அரைப்பக்கம் முழுப்பக்கம்னு விளம்பரம் விளம்பரம்னு விளம்பரப்படுத்திடலாம். யார் வேண்டுமானாலும் வள்ளலாக மாறி ஸ்பான்சர்ஷிப் செய்யலாம் புள்ள. நம்ம தேவராஜா கிட்ட சொல்லி தேவலோகத்துல இருந்து நம்ம பங்குகளை அள்ளி தரணும். எல்லாரையும் தேவலோகத்துல இருந்து பசுமை மாறாத பள்ளியை பார்வையிட அழைச்சிட்டு வரணும். ஆமா, கண்டிப்பா செய்யலாம் சொக்கி. என்ன பிள்ளைங்களா, நாங்க தயாராயிட்டோம். அப்ப நீங்க ஆவலோட எதிர்பார்க்கிறோம்.